டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற வெப்சீரிஸு ஐ வில் ஃபைண்ட் யூ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லே அவைலபிளாக இருக்குது. நான் உன்னை கண்டுபிடிப்பேன், அதான் இந்த டைட்டிலுக்கான அர்த்தம். இந்த வெப்சீரிஸோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, அவதார் படத்தோட ஹீரோ தான் இதுலேயும் ஹீரோ. சீரீஸில் அவர் பேர் டேவிட் பெரோஸ். இவர் ஒரு லா ப்ரொஃபஸராக இருக்கார். இவருக்கு ஒரு மனைவி, இவங்களுக்கு ஒரு குழந்தை. ஹீரோ டேவிட் மனைவியோட பேர் செரில், அவங்க ஒரு டாக்டரு. இவங்க குழந்தையோட பேர் மேத்யூ பெரோஸ். அந்த பையனுக்கு 3 வயசு தான் ஆகுது. கதை தொடங்கும் போதே ஹீரோ டேவிட்டு ஜெயிலில் இருக்கார். அதுவும் ஆயுள் தண்டனை கைதியாக குற்றவாளியாக கடந்த 5 வருஷமாக ஜெயிலில் தான் இருக்கார். யாரையும் சந்திக்கிறது இல்லை. இவரை சந்திக்க யாரும் வர்றதும் இல்லை. வந்தாலும் இவர் சந்திக்கிறது இல்லை. வாழ்க்கையே வெறுத்து போய் தான் இருக்கார். இவர் எதுக்காக ஜெயிலில் இருக்காருன்னா, இவரோட மகன் மேத்யூவை பேஸ்பால் பேட்டால் கொடூரமாக அடித்து கொண்டுட்டார். அதுவும் 3 வயசு பையனை. அமெரிக்காவில் குழந்தைங்களை அடித்தாலே ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. ஸ்கூலில் விசாரிப்பாங்க, உங்களை பேரண்ட்ஸோ இல்லை வேறு யாராவது திட்டுறாங்களா அடிக்கிறாங்களான்னு. திட்டுறாங்கன்னு சொன்னாலே விசாரணைக்கு வந்துடுவாங்க போலீஸு. அடித்தா ஜெயில் தான். ஹீரோ டேவிட் பெரோஸு கொலையே பண்ணியிருக்காரு. அதுவும் கொடூரமாக. முகமே தெரியாத அளவுக்கு மூஞ்சே செதஞ்சு போச்சு. அந்த பையனோட முகமே செதஞ்சு போச்சு. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து அதை வச்சு தான் இவர் பையன்னு செத்து போனது, இவர் பையன்தான்னு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் ஒரு லேடி, இவர் மேலே என்ன காண்டோ இல்லை உண்மையோ, அந்த லேடி என்ன சொல்லியிருக்குன்னா, ஹீரோ டேவிட் ராத்திரியில் அந்த பேஸ்பால் பேட்டை குழி தோண்டி புதைச்சான், அதை நான் பார்த்தேன்னு சாட்சி சொல்லியிருக்கு. இப்படி சாட்சியங்கள் ஆதாரங்கள் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு எதிராக தான் இருக்குது. ஹீரோவை பொறுத்தவரை பிரியமான அன்பான என் மகன் செத்துட்டாங்கிறதையே என்னால் ஏற்றுக்க முடியல. அவனை நான் தான் கொன்னேன்னு சொல்கிறீங்களே, இது ரொம்ப அநியாயம். உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கடான்னு கதறாரு. அதை கேட்க யாரும் தயாராக இல்லை. போலீஸும் இவன் தான் குற்றவாளி, இவர் மகனை இவர் தான் கொன்னிருக்காருன்னு தண்டனைக்கு பயந்து நாடகம் ஆடுறாரு அப்படின்னு கோர்ட்டில் நிரூபித்து ஆயுள் தண்டனை தீர்ப்பும் பெற்று கொடுத்து ஹீரோவை ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. இந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் ஆயிடுது. டேவிட் ஜெயிலில் இருக்கார். இவரோட மனைவியான டாக்டர் செரில் இவர் மேலே செம கோபத்தில் இருக்காங்க. ஒரே மகனை அடித்து கொண்டுட்டியே அப்படின்னு. இப்போ ஆயுள் தண்டனை கைதியாக புருஷன் ஜெயிலுக்கும் போயிட்டான். இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையை பார்ப்போம்னு அவங்க வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. அந்த 5 வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு ஹீரோவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஹீரோ டேவிட்டோட அப்பா ஒரு கேன்சர் பேஷண்ட்டு. அவருக்கு ஒரு நண்பர், அந்த நண்பர் ஜெயிலராக இருக்கார். அந்த நண்பரோட பையனும் போலீஸாக இருக்கான். ஹீரோ எந்த ஜெயிலில் இருக்காரோ அந்த ஜெயிலில் தான் ஹீரோவோட அப்பாவோட நண்பர் ஜெயிலராக இருக்கார். டேவிட் 5 வருஷமாக யாரையும் சந்திக்கிறது இல்லை. விசிட்டர்ஸ் வந்தாலும் பார்க்கறதும் இல்லை. விரக்தியில் இருக்கார். என் வாழ்க்கையை முடிச்சு விட்டாங்க, யாரை பார்த்து என்ன ஆக போகுது அப்படின்னு யாரையும் பார்க்கறது இல்லை. ஒரு நாள் ஒரு போலீஸ் டேவிட்டுக்கிட்ட, டேவிட்டு உன்னை பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்கு, அதுவும் கிரைம் ரிப்போர்ட்ரு வந்திருக்கு, உன் மச்சினிச்சியாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவோட மனைவி செரிலோட தங்கச்சி, அதாவது கொழுந்தியா வந்திருக்கு, பார்க்கணும்னா போய் பாருன்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கு ஒரே யோசனை, இவ எதுக்கு நம்மளை பார்க்க வந்திருக்கா அப்படின்னு. அந்த கொழுந்தியா பேர் ரேச்சல். அந்த ரேச்சல் ஏற்கனவே ஒருத்தங்க கூட கமிட் ஆகி லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த காதலில் எதுவும் பிரச்சனையா, சரி என்னன்னு போய் கேட்போம்னு யோசனையோடு சந்திக்கிறாரு. அந்த ரேச்சலை சந்தித்து பேசும்போது அவங்க ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. இவர் அதுக்கு என்னன்னு கேட்குறாரு. தயவு செஞ்சு இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இந்த ஃபோட்டோவில் என் ஃப்ரெண்டு போஸ்ட்டு போட்டிருக்கா சோசியல் மீடியாவில். அந்த ஃபோட்டோவை, அதை தான் நான் ஃபோட்டோவை மாற்றி கொண்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டுக்கு பின்னாடி 2 பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு 8-10 வயசில் ஒரு சின்ன பையன் நிற்கிறானே, அது யாருன்னு தெரியுதா
அவன் தான் உங்கள் பையன் மேத்யூ. மேத்யூ உயிரோட தான் இருக்கான். அவனை கொன்னுட்டதா தானே உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்து ஜெயிலில் பிடிச்சி போட்டிருக்காங்க. இங்கே என்ன நடக்குது? அவன் தான் உயிரோடு இருக்கானே. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது மேத்யூ தான். அவன் கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்குமே, அது கூட தெரியுது பாருங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு அப்போ தான் வாழ்க்கையிலே ஒரு ஒளி தெரியுது, நம்பிக்கை பிறக்குது. நம்ம பையன் உயிரோட இருக்கானா? அப்போனா இறந்து போன அந்த சின்ன பையன் யார்? நம்மளை மாட்டி விடணும்னே ஒரு சதி திட்டத்தை தீட்டி நம்மளை சிக்க வச்சுருக்காங்க. யாரோ ஒருத்தன் நம்ம மகனை இப்போ யாரோ ஒருத்தங்கிட்ட நம்ம மகன் இருக்கான். அவன் யார்? இதுக்கு பின்னாடி இவ்வளோ பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாஸ்டர் மைண்டு யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. நான் வெளியில் வந்தால் ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்குறாரு மச்சினிச்சிக்கிட்ட. கண்டிப்பாக அதுக்கு தானே வந்திருக்கேன், என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு மச்சினிச்சி சொல்ல, சரி ஓகே, ஜெயிலிருந்து தப்பிச்சாதான் அடுத்தது முடிவு பண்ணணும்னு. இதுக்கு நடுவில் ஜெயிலில் இவர் மீது சில அட்டாக்கு நடக்குது. அது ஏதோ சாதாரண அட்டாக்குன்னு ஆரம்பத்தில் நினைக்கிறாரு, அதுவும் கொலைவெறி தாக்குதல். ரைட்டு, நம்மளை ஜெயிலுக்குள்ளே தீர்த்து கட்ட வெளியில் இருக்கக்கூடிய எதிரிகள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு இவருக்கு புரிய வருது. நம்ம இங்கே இருக்கிறது உயிருக்கு சேஃபும் கிடையாது, அதனால் ஜெயிலேருந்து தப்பிக்கணும்னு முடிவு பண்ணி இவர் அப்பாவோட நண்பர் இருக்கார் இல்லையா ஜெயிலரு, அவரும் அவரோட மகனோட உதவியோட ஜெயிலிருந்து தப்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னாச்சு? அந்த குற்றவாளிகள் யார்? இவர் மகனை கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் மொத்த கதையை. மொத்தமாக ஒரு 8 எபிசோடு இருக்குது, ஒவ்வொன்றும் 40 நிமிஷம். இந்த சீரீஸை ஹார்ல்மேன் போபன்கிற நபர் தான் 2023 எழுதின ஒரு ஃபேமஸான நாவல். அவர் நிறைய நாவல் எழுதியிருக்காரு, பெரிய ரைட்ரு. அவரோட பல நாவல்கள் வெப்சீரிஸாக வந்திருக்கு. இந்த சீரீஸில் ராபர்ட் ஹெல் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஓவராலாக ஒரு 5.5 மணி நேரம் டியூரேஷன் தான். கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப்சீரிஸ் தான், பரபரப்பான விறுவிறுப்பான வெப்சீரிஸ் தான். ஹீரோ அவதார் படத்தோட ஹீரோ தான். அவரோட கதாபாத்திரம் அழுத்தமாக வலுவாக எழுதப்பட்டிருக்கு. கதாநாயகி ஹீரோவோட மனைவி கிடையாது, அந்த குழந்தையாக இருக்காங்க இல்லையா, அந்த ரேச்சல், அவங்க தான் கதாநாயகி. நிறைய கதாபாத்திரங்கள் சப்போர்ட்டிங் ஆக்டர்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இடையில ஒரு எபிசோடை விட்டுட்டு அடுத்த எபிசோடை பார்த்தாலும் கதை புரியாது. கிளைமேக்ஸ் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்னு பல திருப்பங்களுடன் தான் சீரீஸை இயக்குனர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஒளிப்பதிவு, பின்னணி இசைன்னு எல்லாமே பிரமாதமாக இருக்குது. அருமையான லொக்கேஷனில் ஷூட் பண்ணியிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.